Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship today, Word of God. ஆபகுக் 2 அதிகாரம் 3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கான குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பாங்க, ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அவர் மைண்ட்ல வச்சிருப்பாரு. எப்பயுமே உங்களை எந்த சூழ்நிலையும் அவர் தலை குனியவே விட மாட்டாரு. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, மனம் மாற மனு புத்திரன் இல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கு குறித்ததான தரிசனம் உங்களுக்குள்ளாக இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருங்க. அவர் நிச்சயமாகவே அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.